ஸோ கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, given ஒருவரின் வயது அவரின் மகனின் வயதை விட 24 ஆண்டுகள் அதிகம். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஃபாதருக்கு அது ஒரு ஏஜ், சன்னுக்கு இருக்கிற ஏஜ், ரெண்டு பேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 24. 2 ஆண்டிற்கு பிறகு அவரின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. ஸோ ஒரு 2 இயர்ஸுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னா 2:1 அப்படின்னு இருக்குது. அப்போனா இப்போதைக்கு ப்ரெசண்ட்டில் யாரோட ஏஜ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாதரோட ஏஜ் என்ன, அந்த சன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ப்ரெசண்ட்டில். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, F மைனஸ் S ஈக்குவல் என்ன அப்படின்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ப்ரெசண்ட்டில் ஏதோ ஒரு ஏஜ் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 2 இயர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2:1 அப்படின்னு மாறுது. சரிங்களா? இது அடுத்த 2 இயர்ஸ் கழிச்சு, இது ப்ரெசண்ட்டில் ஏஜ். ஓகேங்களா? இங்கே என்ன ஏஜ் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ரேஷியோ பிரகாரம் இங்கே என்ன ஏஜ், இங்கே என்ன ஏஜ்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபாதர் அப்படிங்கிறவருக்கு 2x, அதே போல் சன் அப்படிங்கிறவருக்கு என்ன அப்படின்னா 1x. சரி, இப்போ யோசிச்சு பாருங்களேன், எப்பொழுதுமே ஒரு வயசோட வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்துலேயும் சமமாக தான் இருக்கும். இப்போ 5 வருடங்கள் கழித்து என்ன அப்படின்னா அவரோட பையனுக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஏஜ் எவ்வளோ தான் இருப்பார், இவர் 24 கூட தான் இருந்திருப்பார். 2 வருஷத்துக்கு முன்னாடினாலும் கூட தான் என்னவாக இருந்திருப்பார் அப்படின்னா, சன்னை விட ஃபாதருக்கு 24 வயசு கூடுதலாக இருக்கும். எத்தனை வருடங்கள் முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் வித்தியாசங்கிறது மாறுபடாது, சேமாக தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு பேரோட வித்தியாசம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, F மைனஸ் S அப்படிங்கிறது இங்கே 24ஆக தான் இருந்திருக்கும். ஓகேவா? Fங்கிறது என்ன அப்படின்னா 2x, Sங்கிறது 2x. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ், 2xல் எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ் 24. அப்போ இந்த இடத்துல இவங்களோட ஏஜ் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதரோட ஏஜ் 2x. அப்போ என்ன அப்படின்னா 2 × 24 அப்படிங்கிறது 48. சன்னோட ஏஜ் அப்படிங்கிறது எக்ஸு, அப்போ எவ்வளோ அப்படின்னா 24. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் பையனோட ஏஜ். அப்போ இங்கே ப்ரெசண்ட் அப்படிங்கிறப்ப பையனோட ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 22ன்னு இருந்திருக்கும். ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 46ன்னு இருந்திருக்கும். ஏன்னா 2 வயசு கம்மியாக இருந்திருக்கும். அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 22 இயர்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் என்ன அப்படின்னா, ப்ராப்ளமான ஏஜஸில் கொடுத்துருக்கிற மாடலில் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். 10 years ago, சரிங்களா, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏயின் வயது பியின் வயதில் பாதியாக இருந்தது. எப்பொழுதுமே டேட்டா எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ப்ரெசண்ட்லேருந்து தான்ப்பா மூவ் ஆகும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ இங்கேருந்து ஒரு 10 years பேக் வந்தாச்சு. ஸோ இங்கே என்ன ஏஜ் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஏன்னு ஒரு ஆள் பின்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஏயின் வயது பியின் வயதில் பாதியாக இருந்தது. பியோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயோட வயசு 1ன்னு இருந்திருக்கு. பியின் வயதில் பாதி. ஓகேவா? அப்போ 1:2ன்னு இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது தற்போதைய அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:4. அப்போ அந்த 3:4 அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் அவங்க 2 பேரோட ஏஜ் என்ன அப்படின்னா 3:4. அப்போ அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்ன? அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே டேட்டாவில் நார்மலாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ப்ரெசண்ட்டில் இருந்தால் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ வயதுகளின் கூடுதல் அப்படிங்கிறது A + B என்ன அப்படிங்கிறது தான். அப்போ நம்பர் 1
என்ன அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கா, இதில் என்ன ஏஜ் இருந்திருக்கும் அப்படின்னா ஏக்கு வந்து எக்ஸ்னு ஏஜ் இருந்திருக்கும், பிக்கு என்ன அப்படின்னா 2x அப்படின்னு ஏஜ் இருந்திருக்கும். ஸோ கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா இது. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ இந்த டேட்டாவோட இதை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஏஜ் என்னவாக இருந்திருக்கும், இந்த எக்ஸுங்கிற ஏஜை விட 10 வயசு கூடுதலாக இருந்திருக்கும். அதே போல் 2x அப்படிங்கிற ஏஜ் 10 கூடுதலாக இருந்திருக்கும். அதை டிவைட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 3/4 கிடைக்கும். அப்போ 3/4 கிடச்சிருச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4x, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 40, அதுக்கு அடுத்தது 3 × 2 அப்படிங்கிறது 6x, 3 × 10 அப்படிங்கிறது 30. 4x இருக்குது, 6x இருக்குது, 40ல் 30. சரிங்களா? இப்போ ஓவராலாக என்ன அப்படின்னா 2x, 40ல் 30 போயிடுச்சு அப்படின்னா 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிருக்கு அப்படின்னா 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏஜாக எங்கே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தானேப்பா மாற்றிக்கிட்டோம். அப்போ இங்கே தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஏயோட ஏஜ்ங்கிறது 5, பியோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10. சரியா? 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏயோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15, பியோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 25. ஓகேங்களா? ஸோ 20. இது வந்து 10 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15, 10ஓட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. அப்போ 2 பேரோட வயதுகளின் கூடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 35. எந்த இடத்துல நம்ம ஏஜாக மாற்றுறோமோ அந்த இடத்துல தான் எக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? எப்பொழுதுமே 2 ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ரேஷியோவை இந்த மாதிரி நான் ஏஜாக மாற்றணும், இன்னொரு ரேஷியோவை ஆப்போசிட்டுக்கு அந்தாண்ட கொண்டு போயிடணும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் பியோட ரேஷியோ கொடுத்துட்டான். ஸோ ஏ மற்றும் பியோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 5:12. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல அப்படின்னா எந்த விதமான டேட்டாவும் சொல்ல 6 years பிஃபோரு 6 years ஆஃப்டர் அப்படின்னு எந்த விதமான வேர்டும் பயன்படுத்தலை. அப்போ எல்லா டேட்டாவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் 6 years என்ன அப்படின்னா அடுத்த 6 வருடங்கள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏஜ் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8:15. சரிங்களா? இங்கே ஒரு 6 years கழிச்சு இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஏஜ் தர் ஏஜஸ் பிட்வீன் தர் ஏஜஸ், அவங்க 2 பேரோட வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ வயதுகளின் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏஜோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏயோட ஏஜ் அப்படிங்கிறது 5x, பியோட ஏஜ் அப்படிங்கிறது 12x. கரெக்டாக 6 வருஷம் கழித்து ஏஜ் என்னவா ரேஷியோவாக மாறி இருக்குது அப்படின்னா 8:15. அப்போ இந்த இடத்துக்கு இந்த டேட்டாவை கொண்டு போகிறோம். அப்போ என்னாகும் 5xோட 6 years அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், 12xோட 6 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8/12 என்னது அப்படின்னா 15 அப்படிங்கிறது கிடைக்கும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 15 × 5 என்ன அப்படின்னா 75x, 15 × 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90. அதுக்கு அடுத்த 8 × 12 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 88, 96x. அதே போல் 8 × 6 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 48. சரியா? இங்கே 76 இருக்குது, இங்கே 96 இருக்குது. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 96x அதில் 75 அப்படிங்கிறத சிம்பிளி என்னது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 21x. சரி, 21x இருக்குது. 90 அப்படிங்கிறதுல 48 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன அப்படின்னா 2 அண்ட் தென் என்ன அப்படின்னா 42. ஸோ 42 கிடைக்குது. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 2. ஸோ 21ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2ன்னு கிடச்சிடும்.
அப்போ எந்த இடத்துல நம்ம ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜாக இதை மாற்றிடலாம். ஏஜாக மாற்றினீங்க அப்படின்னா 5 × x அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 10. ஸோ 12 × x அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 24. ஸோ இங்கே 10 years, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 14 years. ஓகேவா? அப்போ 14 வருடங்கள் அப்படிங்கிறது இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஏஜோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்போ கேட்கலாம் 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னப்பா ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா சேம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு 6 வயசுக்கும் இவருக்கு 6 வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவருக்கு 6 வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, குட். ஸோ இங்கே 10, இது 24. ஸோ 2 பேரோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸோட என்ன அப்படின்னா ரேஷியோஸில் இந்த மாடலும் அடிக்கடி கேட்பாங்கப்பா, சரிங்களா? ஸோ ஏதாவது விகிதம் கொடுத்துருவாங்க. வயதுகளின் என்னது அப்படின்னா 2 ரேஷியோ, சரிங்களா? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்க. என்ன அப்படின்னா ஏஜஸ் ஆஃப் கேபிட்டல் ஏ அண்ட் பி ஆர் இந்த ரேஷியோ 8:7. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஏஜ் என்ன அப்படின்னா ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்டில் டேட்டா கொடுக்குறான். ப்ரெசண்ட்டில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8:7, சரிங்களா? A/Bயோடது 27 years ago. அப்போ 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இங்கே இருந்த ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரெசண்ட்டு. இங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்னா 5:4 இருந்திருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் பியோட ஏஜ் என்னன்னு கேட்குறான். ஸோ அதோ சிம்பிளான சம் தான், இப்போ பார்த்த சம் தான், சரிங்களா? ப்ரெசண்ட்டில் என்னது அப்படின்னா பியோட ஏஜ் என்னென்னு நீங்கள் ஃபார்வேர்டு அப்ரோச் பண்ணுறது நல்லதுப்பா. இங்கே டேட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா +27 அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஃபார்வேர்டில் போகிறப்ப ப்ளஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே ஏஜ் என்னென்னு எடுத்துப்போம் 5xன்னு எடுத்துப்போம். இது என்ன ஏஜ்னு எடுத்துப்போம் 4xன்னு எடுத்துப்போம். 5xோட ஒரு 27 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5x + 27. அதுக்கு அடுத்தது 4x + 27 இட்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஏஜ் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரேஷியோ தான் இருந்திருக்கும். அப்போ 8/7 இருந்திருக்கும். சொல்கிறது புரியுதா? ஈஸி. ஸோ என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஏஜ் 27 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏஜை விட ஏஜில் வந்து 5x 4xன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ அதோட 27 ஆட் பண்ணோம்னா ப்ரெசன்டேஜ் கிடச்சிரும். ப்ரெசண்ட்டில் என்ன ரேஷியோங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னா 8:7 அப்படிங்கிறது தெரியும். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 35x, சரிங்களா? இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 × 27. 8 × 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 32x ப்ளஸ் 8 ஆஃப் என்ன அப்படின்னா 27. ஸோ இங்கே 35x இருக்குது, இங்கே 32x இருக்குது, சரிங்களா? இது 3x. அதுக்கு அடுத்தது 7 ஆஃப் 27ல் 8 ஆஃப் 27 இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 27ன்னு கிடச்சிருப்பா. 1 ஆஃப் 27 ஒரு 27 கிடைக்கும். இங்கே 7 மடங்கு 27 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 8 மடங்கு 27 இருக்குது. அப்போ 7 மடங்கு, அதை 8 மடங்குலேருந்து 7 மடங்கு கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 மடங்கு கிடச்சிரும். அப்போ x = என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9. அப்போ x என்னென்னு கிடச்சிருச்சு 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஈஸி. என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் ஏஜ் எடுத்துக்கிட்டோம். அப்போ 5 × 9 அப்படிங்கிறது 45. 4 × 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 36. 4 × 9 அப்படிங்கிறது 36. நல்லா புரிஞ்சுங்க. என்ன கேட்டிருக்கான், பியோட ஏஜ் ப்ரெசண்ட்டில் கேட்டிருக்காங்க. இது 27 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். அப்போ ஏயோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 27 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 பேலன்ஸ் 1. ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 7 அப்படின்னு கிடச்சிருக்கும். 72. இங்கே ஏஜ் என்ன அப்படின்னா 36ஓட 27 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 13 பேலன்ஸ் 1 63. ஓகேவா? அப்போ த ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 63 years. அப்போ 63 வருடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஈஸி. ஸோ
அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் 2 ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பட் ஆனால் கொஞ்சம் டேட்டா மாறுது. என்னென்னு பாருங்களேன். 6 years ago. ஸோ இங்கே ப்ரெசண்ட்டில் ஏதோ ஒரு டேர்ம் இருக்குது. ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் சொல்கிறான். இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஏஜஸ் ஆஃப் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி, ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னா 6:5. அதுக்கு அடுத்தது 4 years hence என்ன அப்படின்னா 4 வருடங்களுக்கு பிறகு. இங்கே 6, இங்கே 4. சரிங்களா? 4 வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 11:10. ஓகேவா? ஸோ இங்கே 6 வருஷம் இருக்குது, இங்கே 4 வருஷம். இது ப்ரெசண்ட். இப்போ சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:10. ஓகே, இங்கே ப்ரெசண்ட்டில் பியோட ஏஜ் என்ன? ஓகேவா? அப்போ கண்டிப்பாக ஒரு 2 ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2 ரேஷியோவை நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 2 ரேஷியோ இருக்குது, அதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா 6x இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 5x அப்படின்னு இருக்குது. 6x அப்படிங்கிறது எதோட டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட டேட்டா. 5x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பியோட டேட்டா. ஓகேவா? இந்த இங்கேருந்து இது இங்கேருந்து ட்ராவல் ஆகி இங்கே எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா 10 வயதுகள் என்ன அப்படின்னா 10 வருஷம் வரணும் கூட. அப்போ 6x + 10ங்க. இங்கே என்ன அப்படின்னா 5x + 10 ஈக்குவல் டு 11/10. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6x + 10 5x + 10 11/10. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 60x 100 இட்ஸ் ஈக்குவல் டு இங்கே 11ஆல் டிவைட் பண்ணுறப்ப 55x + 110. ஓகேவா? 11ஆல் டிவைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப இது கிடச்சிரும். 60x இருக்குது, 55x இருக்குது, இது 5x. ஸோ 10 x ஈக்குவல் டு எத்தனைப்பா 2. ஓகேவா? x ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல தானே நம்ம ஏஜாக மாற்றிக்கிட்டோம். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 6 × 2 12, 5 × 2 என்னப்பா வரும் 10. அப்போ ஏஜ் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடம் இல்லை, இங்கே ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட ஏஜ் அப்படிங்கிறது 12, பியோட ஏஜ் அப்படிங்கிறது 10. இப்போ கரெக்டாக 6 வருஷம் கழித்து தான் ப்ரெசண்ட்டு. அப்போ 6 வருஷம் கழித்து இங்கே ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஏயோட ஏஜ் அப்படிங்கிறது 6 × 12 அப்படிங்கிறது 18. இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 16 அப்படின்னு இருந்திருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின், பியோட தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா 16 அப்படிங்கிறது இதனோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஈஸி. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன் ராகுலை விட 4 வயது குறைவு. யாருக்கு? சச்சினுக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ராகுலோட வயசுலேருந்து சச்சினோட ஏஜை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கழித்தோம் அப்படின்னா 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பட் சச்சினோட ஏஜுங்கிறது 4 இயர்ஸ் கம்மி. யாரை விட? நம்ம ராகுலை விட. அப்போ ராகுல் மைனஸ் சச்சின் இட்ஸ் ஈக்குவல் டு என்னது 4. இப்போ அவங்களுடைய ரேஷியோ கேட்குறான். ரேஷியோ கொடுத்துருக்கான். இஃப் தேர் ஏஜஸ் ஆர் இன் தி ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அவர்களின் வயதுகளின் விகிதம்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் 7:9 கொடுத்துருக்கான். யாரோட ஏஜ் அதிகம்? இதில் ராகுலோட ஏஜ் தானே அதிகம். அப்போ 9:7 எழுதிங்க. சரிங்களா? அவன் எப்படி ஆர்டர் கொடுத்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். அப்போ ராகுலுக்கு தான் 9x அப்படிங்கிற ஏஜ், சச்சினுக்கு என்ன அப்படின்னா 7x. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் யாரோட ஏஜ் அப்படின்னா சச்சினோட ஏஜ் என்ன. சிம்பிளாக இதை போய் அப்ளை பண்ண வேண்டியது. அப்போ ஒன்றுமே இல்லை. ராகுலோட ஏஜுங்கிறது 9x, சச்சினோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7x.
ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4. அப்போ 2x = 4. அப்போ x = என்ன வந்துடும் அப்படின்னா 2. ஸோ இதை அப்ளை பண்ணிடலாமா? அப்போ ராகுலோட ஏஜ் அப்படிங்கிறது 9x. அப்போ 9 × 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 18. சச்சினோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7x. அப்போ 7 × 2 14. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14. அப்போ ஆப்ஷனில் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை. ஸோ இல்லைங்கிறதுக்காக மறுதரை போய்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எக்ஸாமை செக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த சம்மு போட்டது ரைட்டாக ராங்கான்னு. நமக்காக தான் ஒரு ஆப்ஷனே அவனே கொடுத்துருக்கான், நன் ஆஃப் தீஸ். நீங்கள் கொடுத்த எந்த ஆன்சரும் சரி கிடையாது. ஆன்சர் எது தான் ரைட்டு? 14 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அதை கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம டயத்தை என்ன பண்ணிவிடுவோம்? ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா மைண்டில் வச்சிங்க, ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ P மற்றும் Qவின் தற்போதைய வயது விகிதம் 6:7. சேம் கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட், சரிங்களா, தற்போதைய வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னா 6:7. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் Q இஸ் 4 years older than P, சரிங்களா, அதாவது P அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா Qவை விட 4 ஆண்டுகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. யாரோட ஏஜ் அதிகம்? P இஸ் Q அப்படிங்கிறான். இது ஒரு டேட்டா இங்கே இருக்கட்டும், சரிங்களா, இது ப்ரெசண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது Q இஸ் 4 years older than P. அப்போ என்ன அப்படின்னா Q மைனஸ் P, சரிங்களா, அது பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா 4ன்னு கிடச்சிரும். இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறான் அப்படின்னா வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் P and Q ஆஃப்டர் 4 years. இங்கே 4 years கழித்து என்னது அப்படின்னா விகிதம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் என்ன அப்படின்னா Pயோட ஏஜ் என்ன அப்படின்னா 6x, Qவோட ஏஜ் என்ன அப்படின்னா 7x. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா P and Q தானே. இப்போ ஸோ என்ன அப்படின்னா Q மைனஸ் P தான் என்ன அப்படின்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Qவோட இது என்ன அப்படின்னா 7x, இங்கே என்ன அப்படின்னா Pயோடது என்ன அப்படின்னா 6x, இங்கே 4. அப்போ x = என்னென்னு கிடச்சிருது 4. அப்போ 6 × 4 எவ்வளோ அப்படின்னா 24. 7 × 4 அப்படிங்கிறது 28. ஓகேங்களா? ஆஃப்டர் 4 years அப்படின்ட்டான். அதானே கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் P and Q ஆஃப்டர் 4 years. 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா Pயோட ஏஜ் 28ன்னு இருந்திருக்கும். Qவோட ஏஜ் அப்படிங்கிறது 32ன்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 கிடச்சிருக்கும், இங்கே 8 கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா 4th டேபிள் மட்டும்தான். அப்போ என்ன ரேஷியோ வருது அப்படின்னா 7:8. 7:8 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தற்போது அருண் மற்றும் தீபக்கின் வயது விகிதம் என்ன அப்படின்னா 4:3. தற்போது அருண் மற்றும் தீபக்கின் வயது விகிதம். ஸோ அருண் இருக்கான், அதுக்கடுத்த தீபக், 2 பேரோட வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னா 4:3. ஓகே. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அருணின் வயது 26 ஆண்டுகள். ஸோ 6 வருஷம் இங்கே முடியுது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா 6 years அப்படிங்கிறப்ப இங்கே அருணோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26. ஓகே. அப்படின்னா தீபக்கோட தற்போதைய வயசு என்ன? இந்த இடத்துல இருக்கக்கூடிய தீபக்கோட ஏஜ். ஸோ ப்ரெசண்ட்டில் ரேஷியோ கொடுத்துட்டான். அப்போ ப்ரெசண்ட் அப்படிங்கிறப்ப இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது அருணோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக ரேஷியோ வச்சு சொல்லிடுங்க. என்னது? 4x. சரி, தீபக்கோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3x அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. அருணோட ஏஜ் என்ன அப்படின்னா அடுத்த 6 வருஷம் கழிச்சு 26. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே இப்போ அருணோட ஏஜ் என்ன?
அருணோட ஏஜ்லேருந்து ஒரு 6 வருஷம் தாண்டி அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 26ன்னு மாறுது. அருணோட ஏஜ் இப்போ என்னென்னு வச்சுருக்கோம், 4x அப்படின்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் 6 = 26. அப்போ 4x = 26ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 20. அப்போ x = என்ன அப்படின்னா 5. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x = 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல போய்ட்டு இப்போ ஏஜாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 × x அப்படிங்கிறது 16 அருணோட ஏஜ். தீபக்கோட ஏஜ் என்ன அப்படின்னா 12. ஓகேவா? தீபக்கோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே ப்ரெசண்ட்டில் என்ன அப்படின்னா 12. இல்லைப்பா, ராங். இந்த இடத்துல பாருங்களேன், 4 × 5 அப்படிங்கிறது 20. சார் ராங்காக சொல்லிட்டேன் இப்போ, சரிங்களா? 3 × 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15. அப்போ ப்ரெசண்ட்டில் என்ன அப்படின்னா யாரோட ஏஜ், தீபக்கோட ஏஜ் தானே கேட்டிருக்காங்க. தீபக்கோட ஏஜ் 15 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரிப்பா, என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் கேபிட்டல் X அண்ட் கேபிட்டல் Y ஆர் இன் த ரேஷியோ 5:is ரெஸ்பெக்டிவ்லி. ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் கேபிட்டல் X அண்ட் Y ஆர் இந்த ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 5:6. 5:6. 7 years ஹென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் 7 yearsல் என்னவா மாறுது அப்படின்னா 6:7. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூவாக இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி கண்டினியூ டேர்ம் வந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அதுவே இந்த ஏஜோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். மீனிங் என்ன அப்படின்னா இங்கே 5xன்னு இருக்குல்ல, இங்கே 5:6ன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது 6:7 இருக்குது. அப்போ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் ஆன்சர் நீங்கள் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு x = என்னென்னு கிடச்சிரும் அப்படின்னா 7 தான்ப்பா கிடைக்கும். அப்போ இங்கே ப்ரெசண்ட்டில் என்ன ஏஜ் வச்சுருப்போம், 5x அப்படின்னு வச்சுருக்கோம். இது என்னது 6x. 5xங்கிறது எக்ஸோட ஏஜ். அப்போ எக்ஸோட ஏஜ் தானே கேட்டிருக்கான். அப்போ 5x, அப்போ 5 × 7 ஆன்சர் என்ன அப்படின்னா 35. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ கண்டினியூட்டியாக இருக்கணும். 5 6 முடிஞ்சு இங்கே என்ன வந்திருக்கு 6 7. அப்போ இந்த 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஏஜ் தான். அப்போ இங்கே என்ன ஏஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 years கழிச்சு இது என்னவா மாறி இருக்கும் 42. இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 49 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? இங்கே 35, இது என்ன அப்படின்னா 42. இங்கே என்ன அப்படின்னா சேம் ஒரு 7 years கழிச்சு இது 42ஆகவும் இது 49ஆகவும் மாறிடும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சமீர் ஆனந்த் அப்படின்னு ஒரு 2 பேர், அவங்களோட ரேஷியோ கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா 5:4. சமீர் ஆனந்த் 3 years ஹென்ஸ் 3 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னா 11:9 அப்படின்னு மாறுது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா ஆனந்தோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன, ஆனந்தோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீர் மற்றும் ஆனந்தின் தற்போதைய வயதுகளின் விகிதம். அப்போ சமீரோட இப்போ உள்ள ஏஜ் என்ன அப்படின்னா 5x, ஆனந்தோட ஏஜ் என்ன அப்படின்னா 4x. 3 வருஷம் கழிச்சா, அப்போ 3 வருஷம் கழிச்சு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா சமீரோட ஏஜுங்கிறது 5x + 3, ஆனந்தோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4x + 3. அது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 11/9. இதில் ஒரு கண்டினியூட்டி இல்லைப்பா. கண்டினியூட்டி இருந்தால் நம்ம அந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இதில் கண்டினியூட்டி இல்லை, டைரெக்டாக தான் நம்ம போடணும். அப்போ 9 என்னது அப்படின்னா கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 45x + 9 × 3 27. 11ஆல் இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணால் 44x + 11 × 3 அப்படிங்கிறது 33. 45 44. அப்போ x = 33ல் 27 போயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா 6. ஓகேவா? x = 6. ஸோ 6 × 5 அப்படிங்கிறது 30. 6 × 4 அப்படிங்கிறது 24.
ஓகேவா? ஸோ ஆனந்தோட தற்போதைய வயது அப்படிங்கிறது 24 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஈஸி. ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 பர்சன்ஸ் இருக்கிறாங்க, ஏ அண்ட் பி. அவங்களோட வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டான். ஸோ கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா A is to B it's equal to என்ன அப்படின்னா 6:5. ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தர் ஏஜஸ். அப்போ ஏயையும் பியையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 44 அப்படின்னு கிடைக்குது. டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 8 years என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஏஜோட ரேஷியோ என்ன இருக்கும், ஏ இஸ் டு பி என்ன இருக்கும். அப்போ ஏ அப்படிங்கிறதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6x, பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 5x ப்ரெசண்ட்டில். ரெண்டு பேரோட ஏஜையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 44. அப்போ ரெண்டு பேரோட ஏஜை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11x அப்படிங்கிறது 44. அப்போ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 44 divided by 11 it's equal to 4. அப்போ ப்ரெசண்ட்டில் இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 6 into x, 6 into 4, so 24, 5 into 4, 20. இது ப்ரெசண்ட்டில். ஆஃப்டர் 8 years அப்படிங்கிறப்ப 32, இங்கே 28. ரெண்டுத்துக்கு ரேஷியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 8 times இருக்கும், இங்கே 7 times இருக்கும். அப்போ 8:7 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாயின் இன்றைய வயது அவள் பெண்ணின் வயதில் 3 மடங்கு. ஸோ சேம் என்ன அப்படின்னா கிவன் அப்படின்னு எழுதிங்க. ப்ரெசண்ட்டில் கொடுத்ததை ப்ரெசண்ட்டில் எழுதிருங்க. ப்ரெசண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாய் அப்படின்னு சொல்லிட்டா மதர் அண்ட் டாட்டர் அப்படின்னு வச்சுப்போம். மதர் அண்ட் டாட்டர் அப்படிங்கிறப்ப தாயின் வயது என்ன அப்படின்னா அவள் பெண்ணின் வயதை போல் 3 மடங்கு. அப்போ 3:1 இருக்குது அட் ப்ரெசண்ட். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆஃப்டர் 12 years, ஒரு 12 years கழித்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதர் அண்ட் டாட்டரோடது 12 வருடங்களுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை போல் 2 மடங்கு, 2:1. டு ஃபைண்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய மகளின் வயது என்ன, அந்த டாட்டரோட ஏஜ். ஸோ நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு சொன்னால் என்ன எழுதுவோம் அப்படின்னா இது 3xன்னு இருந்திருக்கும், இங்கே 1xன்னு இருந்திருக்கும். ஸோ அடுத்த 12 வருஷம் கழித்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னா 2:1. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜுமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே போல் டாட்டரோட ஏஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 12 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 divided by 1. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 3x + 12 ஈக்குவல் டு 2x + 12 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 24. 2 × 12 அப்படிங்கிறது 24. இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ x ஈக்குவல் டு 24ல் 12 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன அப்படின்னா 12. அப்போ எக்ஸோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்குது. அப்போ x 12 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஏஜாக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் மதரோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 36. 3 × 12 அப்படிங்கிறது 36. அதே போல் 1 × என்ன அப்படின்னா x, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 12. சரிங்களா? அட் ப்ரெசண்ட் அப்படிங்கிறப்ப ப்ரெசண்ட்டில் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 12 years அப்படிங்கிறது இதனுடைய கரெக்ட் ஆன்சர்.
ஆப்ஷன்ஸ் ஏ என்ன அப்படின்னா 12 years. ஸோ அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா given ratio of Ronnie and Komal's age respectively 3:5. இப்போ எல்லாமே இது ப்ரெசண்ட்டை தான்ப்பா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ரேஷியோ மட்டும் எழுதினாலே போதும். என்ன அப்படின்னா ராணி கோமல். ஸோ என்ன அப்படின்னா 3:5 இருக்குது ரேஷியோ. ஓகே, ரேஷியோ ஆஃப் கோமல்ஸ் அண்ட் பூஜாஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ கோமல் அண்ட் பூஜாவோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2:3. இப்போ ராணியோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2/5 ஆஃப் பூஜாஸ் ஏஜ். பூஜா என்ன ஏஜ் இருக்காங்களோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குது. அப்போ இதுவும் என்ன அப்படின்னா ரேஷியோ தான். இப்போ என்ன அப்படின்னா R/Pன்னு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா 2/5ன்னு வரும். ஸோ R/P இட்ஸ் ஈக்குவல் டு 2:5. ஓகே, குட். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ராணியின் வயது பூஜாவின் வயதில் 2/5 பங்கு எனில் ராணியின் வயது என்ன. டு ஃபைண்ட் அவுட் த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஏஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ராணியோட ஏஜ். நல்லா புரிஞ்சுக்குங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்கணும். அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த ரேஷியோவை சால்வ் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்கணும். அந்த ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணி அதில் எக்ஸுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி எக்ஸுங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது ஏஜாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது புது ரேஷியோவாக இருக்கட்டும் எது கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். வெறும் இந்த ரேஷியோஸை வச்சு மட்டும் நம்ம புதுசாக ஒரு ஆன்சர் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா cannot be determined. cannot be determined அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரையறுக்க இயலாது. cannot be determined அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரையறுக்க இயலாது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா காம்பினேஷன் ரேஷியோ வேணால் கண்டுபிடிக்கலாம் 3 பேருக்கு உண்டான தொடர்புகள். ஆனால் ஈக்குவேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸ் இல்லை ஒரு தொடர்பு எப்படின்னா ஒரு ரேஷியோ வந்து இன்னொரு ரேஷியோவாக மாறுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வேணும். ஓகேங்களா? இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அதுவும் எஸ்ஐ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் cannot be determined டேட்டா இன் அடாகுவேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். cannot be determined கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா இன் அடாகுவேட் அப்படின்னு கொடுக்கலாம். டேட்டா இன் அடாகுவேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போதுமான தகவல் இல்லை. cannot be determined அப்படிங்கிறது வரையறுக்க இயலாது. எது கொடுத்தாலும் காமன் என்ன அப்படின்னா ஈக்குவல் மீனிங் தான் அதில். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்கு ஆகும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்லேருந்து 10 வருடங்களுக்கு முன் அப்படின்ட்டான் இங்கே வந்திருக்கும். இங்கே ஏஜ் என்னவாக இருக்குது அப்படின்னா 3:1. 3 மடங்கு யாருக்கு அப்படின்னா தந்தைக்கு. அப்போ சன்னோட ஏஜ் அப்படிங்கிறது 1, 3:1. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 10. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2:1. அது 10. ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு பிறகு அதாவது அதுவும் ப்ரெசண்ட்லேருந்து தான் மூவ் ஆகும். எந்த டேட்டா மூவ் ஆனாலும் அது ப்ரெசண்ட்லேருந்து தான் மூவ் ஆகும். சரிங்களா? அப்படி ப்ரெசண்ட்லேருந்து மூவ் ஆகி தான் அது என்ன பண்ணோம் அப்படின்னா சம் ரேஷியோஸை கொடுக்கலாம் அல்லது சமேஷனை கொடுக்கலாம் அல்லது டிஃப்ரென்ஸை கொடுக்கலாம். அப்போ ப்ரெசண்ட்லேருந்து மட்டும்தான் மூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்ட்டா எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் என்ன. இந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் என்ன ரேஷியோ இருக்குது என்ன ஏஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாதான் உங்களால் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறது புரியுதா? என்ன ஏஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் ப்ரெசண்ட்டில் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் என்ன அப்படின்னா 3x, இன்னொன்று என்ன அப்படின்னா 1x. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் என்ன அப்படின்னா இங்கே 10 இங்கேயும் 10. அப்போ எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20. அப்போ
இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் கழித்து அது என்னவா மாறுது அப்படின்னா 2:1. அப்போ 3x + 20 டிவைடட் பை 1x + 20 ஈக்குவல் டு 2/1. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 3x + 20 இட்ஸ் ஈக்குவல் டு 2x + 40. x ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 20. சரிங்களா? x ஈக்குவல் டு 20. அப்போ x ஈக்குவல் டு 20 அப்படின்னா இந்த இடத்துல ஏஜ் என்னென்னா 3x தானே எடுத்துக்கிட்டீங்க. அப்போ இங்கே ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 60. சன்னோட ஏஜ் என்ன அப்படின்னா 20. 10 வருஷம் கழிச்சு இங்கே ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் 70. இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 30. ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்ன அப்படின்னா 80 அண்ட் தென் 40. ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 70 and 30. அப்போ ப்ரெசன்ட் ஏஜஸ் அப்படிங்கிறது 7:3. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7:3. ஏன்னா 70 இவர் 30 ரெண்டுத்துக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 7:3ன்னு கிடச்சிருக்கும். ஈஸி. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்கப்போ இதில் நம்ம நல்லா மைண்ட் அவுட் என்னது அப்படின்னா மைண்டில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 10 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னாலும் ப்ரெசண்ட்லேருந்து தான் மூவ் ஆகும். 10 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னாலும் ப்ரெசண்ட்லேருந்து தான் மூவ் ஆகும். அதுதான் நீங்கள் தெளிவாக அதில் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த டைம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அருண் அண்ட் தீபக். ஓகேவா? அவர்களோட வயதுகளின் விகிதம் கொடுக்குறான். வித்தியாசம் என்ன அப்படின்னா 14 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? 7 வருடங்களுக்கு முன் அவர்களின் வயதுகளின் விகிதம் முறையே 5:7 என இருந்தது எனில் தீபக்கின் தற்போதைய வயது என்ன? இதே மாடலே ஒரு சம் பார்த்தோம். ஒரே நேம் தான், பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா அருண் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கும் தீபக் 2 பேருக்கும் உண்டான வயதுகளின் வித்தியாசம். அருண் டு தீபக் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 14 இயர்ஸ். என்ன அப்படின்னா அருணோட ஏஜ், தீபக் அப்படிங்கிறப்ப 2 பேருக்கும் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. இங்கே 7 years ago. சரிங்களா? 7 years ago the ratio of their ages was 5:7. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 5:7 அப்படின்னு கொடுத்துட்டான். இதில் அருணோட ஏஜ் 5 இல்லை தீபக்கோட ஏஜ் 5 அது கான்ட்ரோவர்சி. ஆனால் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா அருண் அண்ட் தீபக் தானே ஆரம்பிச்சிருக்கான். அப்போ நாம் எப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அருண் அண்ட் தீபக்காக தான் எடுத்துக்கணும். அப்போ யாரோட ஏஜ் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா தீபக்கோட ஏஜ் அதிகமாக இருந்திருக்கும், அருணோட ஏஜ் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா 7 அப்படிங்கிற நம்பர் தீபக் வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 14 கிடச்சிருக்கு. இப்போ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபக்கோட ஏஜ். ஓகேவா? அருண் அதுக்கடுத்த தீபக் 5:7 அப்படிங்கிறப்ப அதுவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அருணோட ஏஜ் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5x. தீபக்கோட ஏஜ் என்ன அப்படின்னா 7x. 2 பேரோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா தீபக் டு அருண் அப்படிங்கிறது 7x - 5x. இது எல்லாமே பிஃபோர் 7 இயர்ஸ் அதில் தான் சொல்கிறோம். அப்போ என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா 2x அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2x = 14. அப்போ x = என்ன அப்படின்னா 7. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 7 அப்படின்னு கிடச்சிருக்கட்டும். அப்போ ஏஜ் என்ன அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடியே அருணோட ஏஜ் அப்படிங்கிறது 35. இங்கே தீபக்கோட ஏஜ் அப்படிங்கிறது 7 × 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபக்கோட ஏஜ் அப்படிங்கிறது 49. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இது 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு. அப்போ இங்கே ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 42 இருந்திருக்கும். தீபக்கோட ஏஜ் அப்படிங்கிறது 56 இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் டி 56 இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி 56 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஈஸி.
ஒரு பசில்ஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுவாங்கப்பா. எது அப்படின்னா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் அப்படிங்கிறத பசில்ஸ் பேஸ்டு என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ராஜன் காட் மேரிட் 8 years ago. ராஜனுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, -8ன்னு போட்டுப்போம். அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. சரி, அவரின் இன்றைய வயது திருமண சமயத்தில் இருந்த அவரின் வயதின் 6/5 பங்காகும். இப்போ ராஜனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஏஜ் இருந்திருக்கும். சரிங்களா? இந்த ப்ரெசண்ட் ஏஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் மேரேஜ் டயத்தில் அவருக்கு இருந்த ஏஜில் எவ்வளவு பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 6/5 பார்ட். ஓகேவா? என்ன அப்படின்னா ராஜனோட இப்போதைக்கு உள்ள என்னது அப்படின்னா ஏஜ், ப்ரெசண்ட் ஏஜ் அப்படிங்கிறது மேரேஜ் டயத்தில் இருந்த ஏஜில் என்ன அப்படின்னா 6/5 பார்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரின் திருமணத்தின் பொழுது அவரின் தங்கையின் வயது ராஜன் சிஸ்டர் வாஸ் 10 years younger to him at the marriage time. ஸோ ராஜனோட மேரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள். அப்போ ராஜனுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் உண்டான என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 10 years. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ராஜனின் தங்கையின் வயது என்ன டு ஃபைண்ட். ராஜனுக்கு என்ன ஏஜ், ராஜனோட சிஸ்டருக்கு என்ன ஏஜ். ஸோ ராஜன் என்ன அப்படின்னா காட் மேரிட் என்ன அப்படின்னா 8 years ago அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ராஜன் என்ன அப்படின்னா 8 years ago அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த ஏஜ் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 8 yearsக்கு முன்னாடி உள்ள ஏஜ், ராஜனோட ஏஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகே, அட் ப்ரெசண்ட் ஏஜ் என்னவாக இருந்திருக்கும்? இப்போ இருக்கிற இந்த ஏஜை தாண்டி +8 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது ப்ரெசன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி டிக்டேட் பண்ணாங்க அப்படின்னா ராஜனுக்கு மேரேஜ் ஆகிறப்ப இருந்த ஏஜ் ஆட்டம் 6/5 பார்ட் அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா? இது ப்ரெசண்ட்டு, இது மேரேஜ் ஆனப்போ உள்ள ஏஜ். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5x 5 × 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 40 ஈக்குவல்ட்டிங் என்ன அப்படின்னா 6x. சரிப்பா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6x இருக்குது, 5x இருக்குது. டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எக்ஸு. அப்போ x ஈக்குவல்ட்டு என்ன கிடச்சிருது அப்படின்னா 40 அப்படின்னு கிடச்சிடும். x ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா 40 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 8 years முன்னாடி ராஜனோட ஏஜ் 40. சரிங்களா? 40ங்கிறது 8 years பேக். அட் ப்ரெசண்ட்டில் இவரோட ஏஜ் என்ன அப்படின்னா 48. சரி, ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? சிஸ்டர் அண்ட் ராஜனோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 10 years அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கோமா? அவனே சொல்லியிருக்கான். அப்போ 10 கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 38. அப்போ ராஜனோட சிஸ்டர் ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 38 years அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 38 years. ஓகேவா? ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 நபர்களின் வயது வித்தியாசம் 20 ஆண்டுகள். ஸோ 2 persons இருக்கிறாங்க. இந்த 2 personsோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 20. அந்த 2 persons யாருன்னு தெரியாது. லைக் தட் என்ன அப்படின்னா A - B அப்படின்னு எடுத்துப்போம். A - B அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 20. சரி, இஃப் 5 years ago, சரிங்களா, ஓல்டர் ஒன் 5 times as old as younger one. இதில் ஏஜ்டு பர்சன் ஏன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரோட ரேஷியோ என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா 5:1ன்னு இருந்திருக்கு. ஓகேவா? தென் த ப்ரெசன்டேஜ் 2 பேரோட இப்போ ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஓல்டர் யங்கர் அப்படின்னு கொடுத்துருக்கான். நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நாமளே ஒரு நேம் கொடுத்துடணும். அந்த நேம் என்ன அப்படின்னா A, B அப்படிங்கிறது பேர் கொடுத்துருக்கோம். A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓல்டர் பர்சன் அண்ட் B அப்படிங்கிறது யங்கர் பர்சன். ஓகேவா? ஸோ
a minus b equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்போ நல்லா புரிஞ்சிங்க, 5 வருடங்களுக்கு முன், சரிங்களா, 5 வருடங்களுக்கு முன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏயோட ஏஜ் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 5x அப்படின்னு இருந்திருக்கு. பியோட ஏஜ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 1xன்னு இருந்திருக்கு. ஆனால் அப்பையும் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருந்திருக்கணும் அப்படின்னா 5x மைனஸ் 1x ஈக்குவல் டு 20 தான் இருந்திருக்கணும். எப்போ ஏஜோட டிஃபரன்ஸ் எடுத்தாலும் ஒன்றா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ 4x ஈக்குவல் டு 20, அப்போ x ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5 × 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 25, அதுக்கு அடுத்தது 5. ஓகேவா? ஏயோட ஏஜ் அப்படிங்கிறது 25, பியோட ஏஜ் அப்படிங்கிறது 5. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 5 வருடங்களுக்கு முன் உள்ள ஏஜ் இது. இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னா ஏ அப்படிங்கிறவருக்கு 30 இருக்கும், பி அப்படிங்கிறவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 10. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 30 இயர்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா 10 இயர்ஸ். ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் 3 persons ஆர் இந்த ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்கான். ப்ரொபோர்ஷன்ஸ் கொடுத்துட்டான். ஸோ 3 பேரோட என்ன அப்படின்னா ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 4:7:9. 8 years ago the sum of their ages was 56. 8 years ago அப்படின்ட்டான். 8 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களோட ஏஜோட ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 56. The present age of the eldest person is, the present ages of eldest person is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டேர்மில் மூத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் மூத்தவராக இருக்கணும். இந்த 3ஆவதாக இருக்கிறார் பாருங்கள், 9 அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு பாருங்கள், அவர் தான் எல்டஸ்ட் பர்சன். அப்போ அந்த எல்டஸ்ட் பர்சனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 4:7:9 அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஏஜ். அப்போ 8 வருடங்களுக்கு முன் அவர்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னா 56 அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜ் என்ன அப்படின்னா 4x + 7x + 9x. 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ள ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும்? 8 அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஈக்குவல் டு 56ன்னு எழுதலாமா? இதை நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ராங்காக எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ப்ரெசண்ட்டில் என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x 7x 9x இது ப்ரெசண்ட்டில் தான் கொடுத்துருக்கான். ஆனால் 8 வருஷத்துக்கு முன் அப்படின்னு கொடுக்குறப்ப ஒவ்வொரு பர்சன்லேருந்தும் 8 இயர்ஸுங்கிறது கம்மியாகுது. அப்போ 4x - 8, 7x - 8, அதுக்கு அடுத்தது 9x - 8. ஓகேவா? அதெல்லாம் சேர்த்தா தான் என்ன அப்படின்னா 56. ஸோ இதை எக்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிடலாமா? எக்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20x அப்படின்னு வரும். இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா -8 -8 -8 என்ன அப்படின்னா -24 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 56. 56ல் 24 சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? இந்த இடத்துல இன்ட்டு போட்டு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம மைண்ட் செட்டு சப்ட்ராக்ட் பண்ண தான் சொல்லணும். இங்கே இருக்கிறது மைனஸ் நம்பர், ஆப்போசிட்டில் போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் நம்பர். அப்போ எவ்வளோ வரும் ஆன்சர் அப்படின்னா 80. சரிங்களா? இது யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றிங்க. இப்போ இந்த 2 மிஸ்டேக் வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா 4. இப்போ நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறப்ப மொதல் பர்சனோட ஏஜ் என்ன அப்படின்னா 16. அடுத்த ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 × 4 எவ்வளோ அப்படின்னா 28. 9 × 4 36. அப்போ த எல்டஸ்ட் பர்சன் ஆஃப் த என்னது அப்படின்னா குரூப் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 36 இயர்ஸ். என்ன அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிறது 36 இயர்ஸ் தான் அந்த எல்டஸ்ட் பர்சனோட ஏஜ். ஆறு வருடங்களுக்கு முன் குணால் மற்றும் சாகர் இருவரின் வயதுகளின் விகிதம். ஸோ ஸோ 2 பர்சன்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசண்ட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குணால், இன்னொன்று என்னப்பா சாகர். இருவரின் வயதுகளின் விகிதம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அப்படின்னா 6:5. 4 வருடங்களுக்கு பின் அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 11:10.
இது 6 வருஷத்துக்கு முன்னாடி, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சாகர் அப்படிங்கிற இந்த பர்சனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேட்டாவை இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6x, இன்னொன்று என்ன அப்படின்னா 5x. இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 6x + 10 டிவைடட் பை 5x + 10 இட்ஸ் ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 10. ஓகேவா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60, 100, 55 and then 11 into 10 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60x அதில் 55 போயிடுச்சு அப்படின்னா 5x, 100 அதில் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. அப்போ x = 2. ஸோ இந்த இடத்துல ஏஜ் என்ன அப்படின்னா 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 12, 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. இப்போ ப்ரெசண்ட் வந்தோம் அப்படின்னா 6 இயர்ஸ் கழிச்சிங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 18, இவருக்கு 16. அடுத்து இங்கே ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா 22, அதுக்கு அடுத்த ஒரு 4 இயர்ஸ் கழிச்சிங்க வந்தீங்கன்னா 20. இதோட ரேஷியோ தான் 11:10. அப்போ 18:16 அப்படிங்கிறது ஓகே ப்ரெசண்ட். அப்போ சாகரோட ஏஜ் தான் கேட்குறாங்க. சாகரோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 16. ஆப்ஷன் ஏ 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா அவள் வயதின் என்னது அப்படின்னா அவள் தந்தையின் வயதில் 1/6 மடங்கு. ஸ்னேகாவோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபாதரோட ஏஜில் எவ்வளவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/6 மடங்கு. ஓகே, ஸ்னேகாஸ் ஃபாதர் ஏஜ் வில் ட்வைஸ் விமல்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஓகேவா? ஸ்னேகாவோட ஃபாதர் ஏஜ் வில் பி ட்வைஸ் ஆஃப் விமல்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். Vimal's birthday was celebrated 2 years ago. Then what is the Snegha age at present? So இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே அதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்னேகா ஏஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா அவங்களுடைய ஃபாதரோட ஏஜோட கம்பேர் பண்ணுறப்ப 1/6 பார்ட்டு. அப்போ ஸ்னேகா ஏஜ் இட்ஸ் ஈக்குவல் டு 1/6 ஆஃப் ஃபாதர் ஏஜ். ஸோ சம் என்ன அப்படின்னா அவரோட ஃபாதரோட ஏஜை பற்றி சொல்கிறாங்க. ஃபாதர் ஏஜ் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலோட ஏஜோட ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸில் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது விமலோட பர்த்டே பற்றி சொல்கிறாங்க. விமல் எப்போ அவரோட பர்த்டே அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் என்ன அப்படின்னா பிஃபோர் செலிப்ரேட்டட் 80th பர்த்டே. சரிங்களா? 8th பர்த்டே. விமல்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட 8th பர்த்டேவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன அப்படின்னா அவரோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பிஃபோர் என்ன அப்படின்னா விமலோட ஏஜ் அப்படிங்கிறது 8. இப்போ ப்ரெசண்ட்டில் ஏஜ் என்ன அப்படின்னா 10. சரி, இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்டில் ஏஜ் 10 அப்படின்ட்டான். ஸோ ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப இவரோட ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 20 அப்படின்னு இருந்திருக்கும். யாரோட ஏஜ் அப்படின்னா இது எல்லாமே நம்ம யாரை பற்றி தான் பார்க்குறோம் அப்படின்னா விமலை பற்றி தான். பிஃபோர் 2 இயர்ஸ் கழித்து அவருக்கு 8 அப்படிங்கிறது ஏஜ். இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10. ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப அவரோட ஏஜ் 20. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா 2x. அதுவே விமலோட ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1x. 1x = 20. அப்போ 2x அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகே, குட். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு என்ன ஏஜ் தான் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள ப்ரெசண்ட்டில் 30. இவருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேவா? ஸோ ஸ்னேகாவோட ஏஜ் அப்படிங்கிறது 1/6 ஆஃப் ஃபாதரோட ஏஜா. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள் 5.
இப்போ இங்கே 5 அப்படின்னு வரணும் இப்போ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா 5ன்னு மாற்றிங்க. ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 5 years. ஸோ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் அப்படின்னா 6 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சிட்டிங் இன் த ஃபீல்டு. ஸோ இந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ அதாவது மன்றங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு ஹவுஸ் அண்ட் தென் என்ன அப்படின்னா வைல்ட் ரெஸ்ட் பிளாங்கிங் காந்தி ஹவுஸ் அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேரு ஹவுஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏஎன்பியோடது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காந்தி ஹவுஸோடது. ஸோ மொத்தமாக யாராக இருக்காங்க அப்படின்னா ஏ பி சி டி இ, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எஃப். இதில் நேரு ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய அந்த டேர்ம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரு ஹவுஸில் இருந்தது ஏஎன்பி, ஏயும் பியும். அப்போ காந்தி ஹவுஸ், காந்தியன் ஹவுஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இங்கே 2 பேர் கிடையாது, பேலன்ஸ் இருக்கிற 4 பேர் எங்கே அப்படின்னா காந்தியன் ஹவுஸ். சரிப்பா. இதுக்கு அடுத்தது டிஎன்எஃப், இருவரும் உயரமானவர்கள். ஸோ அடுத்ததாக ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறான் டால். அதில் டியும் எஃப்பும் என்ன அப்படின்னா டாலஸ்ட் பாய்ஸ், டி அண்ட் எஃப். இப்போ இன்ட்டு அப்போ இன்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசிடி ஆர் வியரிங் கிளாஸஸ். இப்போ கிளாஸ் அப்படின்னு போடுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ சி, அதுக்கு அடுத்தது டி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டேட்டாஸ் கொடுத்துருக்கான். ஏசிடி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கிளாஸ் வியரிங் பர்சன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். விச் 2 students என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா who are not wearing glasses or short அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? என்ன அப்படின்னா நாட் வியரிங் கிளாஸஸ் ஆர் ஷார்ட். என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா கிளாஸஸ் அப்படிங்கிறது அணியக்கூடாது. அப்போ கிளாஸஸ் அணியக்கூடாதுன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி. அதுக்கு அடுத்தது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ இருக்கார். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எஃப். இதில் அவங்க 2 பேரும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா டாலாகவும் இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்போ யார் வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியும் இயும் மட்டும்தான் வரும். ஆன்சர் இஸ் பிஎன்இ. இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பேர்ப்பா. ஸோ மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி டு என்ன அப்படின்னா கெட் ஆன்சர். காந்தி மன்றத்தைச் சேர்ந்த எந்த குள்ள மாணவர்கள் கண்ணாடி அணியவில்லை? ஸோ கண்ணாடி அணியவில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் என்ன அப்படின்னா 1 2 3 இவங்க 3 பேர் என்ன அப்படின்னா கண்ணாடி அணியாதவர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி அணியாதவர்கள் பி, இ, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எஃப். இதில் குள்ள மாணவர்கள், இதில் டால் யார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டி அண்ட் எஃப். இதில் டால் அப்படின்னா பிஎன்இ மட்டும் குள்ள மாணவர்கள் தான். ஓகேவா? அதில் காந்தி மன்றத்தை சார்ந்தவர்கள், காந்தி மன்றத்தை சார்ந்தது யார் அப்படின்னா இ. சரிங்களா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ. ஓகேவா? 122க்கு ஆப்ஷன் இ. காந்தி மன்றத்தைச் சேர்ந்த எந்த உயரமான மாணவர் கண்ணாடி அணியவில்லை? காந்தி மன்றத்தை சார்ந்தது இந்த 4 பேர். அதில் உயரமான மாணவர்கள் அப்படிங்கிறப்ப டி அண்ட் எஃப். அதில் கண்ணாடி அணியவில்லை அப்படிங்கிறப்ப எஃப் தான் அணியவில்லை. அப்போ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி எஃப். சரி, நீங்கள் அழகாக இதை டீகோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ இதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பேர். ஒரு காலம் அதிகரிக்க ரோவும் நமக்கு என்னென்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இங்கே 6 students A, B, C, D, E and F are sitting in the field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 பேர் உட்காந்துருக்காங்க. 6 பேர் உட்காந்துருக்கிறதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க. இப்போ ஏ அண்ட் பி ஆர் ஃப்ரம் டெல்லி வைல் ரெஸ்ட் என்னது அப்படின்னா ஃப்ரம் பெங்களூர். சரிங்களா? மொத்தம் யார் அப்படின்னா ஏ இருக்கார், பி இருக்கார், சி இருக்கார், டி இருக்கார், இ, எஃப். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் டெல்லி, அதுக்கு அடுத்தது ரெஸ்ட் ஃப்ரம் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டான்.
ஸோ இவங்க எல்லோரும் என்ன அப்படின்னா டெல்லி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் பியும். சரிங்களா? பெங்களூர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்பியை தவிர பேலன்ஸ் இருக்கிறது எல்லாருமே என்ன அப்படின்னா பெங்களூர். ஓகே. டிஎன்எஃப் ஆர் டால் வைல் ஆர் ஷார்ட். சரிங்களா? டியும் எஃப்பும் என்னென்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டால். ஷார்ட் என்ன அப்படின்னா டால் ஆர் என்னது அப்படின்னா ஷார்ட்னு பிடிப்பாங்கள்ல, அதில் டியும் எஃப்பும் என்னது அப்படின்னா டால். பேலன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஷார்ட். ஓகே, குட். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஏசிடி ஆர் கேர்ள்ஸ் வைல் அதர் ஆர் பாய்ஸ். ஏசிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேலா பாயான்னு கேட்டால் ஏசிடி அப்படிங்கிறது ஏ சி டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பாய்ஸ். ஏசிடி இது கேர்ள்ஸ், இது வந்து கேர்ள்ஸ் தான், அதர் தான் பாய்ஸ். ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா விச் இஸ் அ டால் கேர்ள். ஸோ டால் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே. சரிங்களா? விச் இஸ் த டால் கேர்ள் ஃப்ரம் பெங்களூர். சரிங்களா? டால் கேர்ள் அப்படிங்கிறப்ப கேர்ள் அப்படின்னாலே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வருது. ஸோ பிசிடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? டி அண்டு எஃப் தானே இப்போ டால்னு சொல்லியிருக்கான். ஒயில் அதர்ஸ் ஆர் ஷார்ட். அப்போ டியும் எஃப்பும் ஓகே, அவங்க தான் டால். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டிஎன்எஃப் அப்படிங்கிறது டால் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒயில் அதர் ஆர் ஷார்ட். ஓகேவா? டிஎன்எஃப் மட்டும்தான் டால். ஸோ டிஎன்எஃப் டால் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா இவர் தான் குறிக்கும். டால் கேர்ள். கேர்ள் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ சிடி. இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான். சரிங்களா? டால் அண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் அப்படிங்கிறது. அது இல்லாமல் டி அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் பெங்களூர். இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுக்கல, ஆப்ஷன் எடுத்து எழுதிங்க. இது என்ன அப்படின்னா டி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகமா ஆர் ஏகமா பி கமா ஆர் கமா எக்ஸு எஸ்ஸு மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். எஸ் மற்றும் இசட் நடுவில் உள்ளனர். எஸ் மற்றும் இசட் நடுவில் உள்ளனர். ஓகே. ஏஎன்பிஆர் என்ன அப்படின்னா எண்டில் இருக்கிறாங்க. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி ஆர் எக்ஸ் இசட் எஸ். ஸோ ஒரு 6 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஓகே. அப்போ மொத்தமாக பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி 6 பொசிஷன்ஸ் இருக்குது. எஸ் மற்றும் இசட் நடுவில் உள்ளனர். ஸோ நடுவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பொசிஷன் தான் எஸ்ஸு இசட். இன்கேஸ் இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா இசட் இங்கேருந்து எஸ் இங்கே இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டி கேசஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் அட் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஏ அப்படிங்கிற ஒரு பர்சனும் பி அப்படிங்கிற ஒரு பர்சனும் என்ன அப்படின்னா எண்டில் இருக்கலாம். இங்கே பி இருந்து இங்கேயும் ஏ இருந்திருக்கலாம். கேபிட்டல் ஆர் சிட்டிங் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் ஏ. கேபிட்டல் ஆர் இஸ் சிட்டிங் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏங்கிறதோட லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர். ஏன்னு ஒரு பர்சன்ஸ் இங்கே இருக்கார் அப்படின்னா அவருடைய லெஃப்ட்டில் தான் யார் வருவார் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறவர் வருவார். அப்போ ஏங்கிறத நம்ம இங்கே எழுத முடியாது, பியை மட்டும் தான் எழுத முடியும். ஸோ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எந்த பொசிஷன்ஸில் இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கும்.
லெஃப்ட் ஆன் தி ஏ. ஓகேவா, ஏ இங்கே இல்லை, இந்த இடத்துல இருக்கார். அப்போ ஏஆர் எஸ் இசட். அதுக்கு அடுத்து இங்கே என்ன டேர்ம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு டேர்ம் வந்திருக்கும். சரியா? தென் ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த ரைட் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்கோம். பியோட வலதுபுறத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி எக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி எக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 person ஆர் ஸ்டாண்டிங் இன் ஏ ரோ அப்படின்னு கொடுத்துட்டான். Q இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் ஆஃப் ஆர். மொத்தமாக 7 person. த ஃபஸ்ட் டேட்டா இஸ் என்ன அப்படின்னா Q இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆர் இருக்கிறார் அப்படின்னா அவரோட லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Q அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. பட் ரைட் டு பி அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ பியோட ரைட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னா Q. Q இஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் ஆர், ரைட் ஆஃப் பி. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓவரா? ஓகே. கேபிட்டல் ஓ. சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஓ இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு என் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னோட ரைட் சைடில். சரிங்களா? Q என்ன அப்படின்னா ஓங்கிற கேரக்டர் என்னோட ரைட் சைடில் இருக்குது. ஓகே. அண்டு லெஃப்ட் டு பி அப்படின்னு கொடுத்துருக்கான். பியோட லெஃப்ட் சைடில் கொடுத்தாச்சு. ஓகே, இது செகண்ட். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா NOPQR. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் எஸ் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு ஆர். என்ன அப்படின்னா கேபிட்டல் எஸ் அப்படிங்கிறவர் ஸ்டாண்டிங் ரைட் டு ஆர். ஆரோட ரைட் சைடில் எஸ் இருக்கார். அண்டு லெஃப்ட் டு டி அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? லெஃப்ட் டு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர். கேபிட்டல் எஸ் அப்படிங்கிறவங்க ஸ்டாண்டிங் டு லெஃப்ட் ஆஃப் என்னது அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் ஆர். ஸோ எஸ் இங்கே போட்டாச்சு. லெஃப்ட் டு எஸ், லெஃப்ட் டு என்னது அப்படின்னா டி. எஸ் தானேங்க வரும். ஓகே. அப்போ ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் தி மிடில். ஸோ ஆப்ஷன் பி Q இஸ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் இன் தி மிடில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 children sitting in a row. ஸோ ஒரு 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஓகேவா? 5 children are sitting in a row. Capital S is sitting next to P. கேபிட்டல் எஸ்ங்கிறவங்க உட்கார்ந்துருக்குறாங்க நெக்ஸ்ட் டு பி. ஸோ ஃபஸ்ட் ஒன் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் நெக்ஸ்ட் டு பி. ஓகேவா? எஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் டு பி. பி இங்கே இருப்பார், எஸ் இங்கே இருந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக இவர் பக்கத்தில் இந்த பொசிஷனில் யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா டி இருக்க மாட்டாங்க. கேஏ சிட்டிங் டு தி என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் டு ஆர். சரிங்களா? கே அப்படிங்கிறவர் சிட் பண்ணியிருக்காரு எங்கே அப்படின்னா நெக்ஸ்ட் டு ஆர். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் சிட்டிங் ஆன் தி எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். கே இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஆர். ஓகே. இந்த ஹூ அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரை தான் குறிக்குது. அவர் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் இருக்காராம். அப்போ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது இங்கே இருக்க போகுது. கேபிட்டல் ஆருக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஆர் அப்படின்னா கே அப்படிங்கிறவர் இங்கே இருக்க போகிறாரு. அண்ட் டி இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு டி இஸ் நாட் சிட்டிங் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டு கே அப்படின்னு கொடுத்துறான். இந்த இடத்துல யார் வரப்போகிறதில்ல அப்படின்னா டி வரப்போகிறதில்ல. அப்போ யார் தான் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி வரலாம், எஸ் வரலாம். சரிங்களா? அதே போல்
இதில் எஸ் இஸ் சிட்டிங் டு தி பி அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஆனால் எஸ் அப்படிங்கிறவர் யார் பக்கத்தில் உட்கார மாட்டார் அப்படின்னா டி பக்கத்தில் உட்கார மாட்டார். ஸோ பிக்கு அடுத்தது தான் எஸ் வரணுங்க. அப்போ So, 5 girls are sitting in a row. Rosie is not adjacent to Sulekha or Abba அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ராசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எங்கே கிடையாது அப்படின்னா நாட் adjacent to என்ன அப்படின்னா சுலேகா அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபா அப்படிங்கக்கூடிய 2 கேரக்டர் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனுராதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் நாட் adjacent to சுலேகா. சரிங்களா? இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுலேகாவோட adjacent கிடையாது. சரிங்களா? ராசி இஸ் த adjacent to மோனிகா. மோனிகா இஸ் அட் மிடில் இன் த ரூம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பர்சன்ஸு. அதில் சென்டரில் இருக்கிறது யார் அப்படின்னா மோனிகா. ராசி அப்படிங்கிறது adjacent அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராசி இங்கே இருக்கலாம். ஸோ அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுலேகா அந்த என்ன அப்படின்னா அபா அவங்க யார் பக்கத்தில் வர முடியாது அப்படின்னா ராசி பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆக முடியாது. இங்கே யார் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படின்னா அனுராதா. இந்த இடத்துல என்ன அப்படின்னா சுலேகா அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபா. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். இது மிடில் இருக்கிறது யார் அப்படின்னா மோனிகா. இந்த இடத்துல இருக்கிறது ராசி. ஓகேவா? ஸோ தென் அனுராதா இஸ் adjacent to whom அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டோம். ஸோ கீழ்கண்டவற்றுள் என்ன அப்படின்னா அனுராதா பக்கத்தில் adjacent இருக்கிறது யார் அப்படின்னா ராசி தான். ஏன்னா நியர்பை இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது ராசி தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே குறிப்பிட்ட வாக்கியங்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு என்ன அப்படின்னா பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் இஸ் ஓல்டர் தென் எல். த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது ஓல்டர் யாரை விட எல்லை விட எக்ஸ் தான் பெரிய ஆள். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எம் இன்ஸ் ஈக்குவல் டு என். அப்போ எம்மு என்னு ஈக்குவலானவங்க. ஸோ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் இஸ் த யங்கஸ்ட் ஒன். இருக்கிறதே வயசு கம்மியானவர் யார் அப்படின்னா இசட். த ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இஸ் யங்கர் தென் என்.
ஒய் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை விட இது கம்மியானவர் அப்படின்னா என்ன, அதுக்கு கீழே யார் இருந்திருப்பா அப்படின்னா ஒய். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இஸ் ஓல்டர் தென் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒய் இஸ் ஓல்டர் தென் எக்ஸ். அப்போ ஒய்க்கு கீழே தான் என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒய்க்கு கீழே என்ன அப்படின்னா எக்ஸு, எண்ணுக்கு கீழே தான் ஒய். அப்போ என் ஒய் எக்ஸ் எல். அதுக்கு அடுத்தது இங்கே எம். லாஸ்ட் எண்டு யார் அப்படின்னா இசட். இதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். ஓகேவா? இதில் எல்லை விட ஒய் வயதில் மூத்தவர் என்பதை மேற்கண்டவற்றுள் எந்த 2 வாக்கியமும் குறிப்பிடுகிறது? ஒய் இஸ் ஓல்டர் தென் என்ன அப்படின்னா எல் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது எல்லை விட என்னது அப்படின்னா லோயஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்த 5th ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இஸ் லோயஸ்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சாரி, ஒய் இஸ் ஹையஸ்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலே ஒய் எக்ஸ் எல் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் 1 and 5. அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் இசட். இசட்டை விட என் வயதில் மூத்தவர் என்பதை எந்த வாக்கியங்கள் குறிப்பிடுகின்றன? சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அவன் ஒரே ஒரு டேர்ம் கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா இசட் இஸ் த யங்கஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ அது கொடுக்கல நன் ஆஃப் திஸ். ஏன்னா இசட் இஸ் த யங்கஸ்ட் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே மூத்தவர்கள் தானே. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே தேவையில்லை. அவங்க கொடுத்த அந்த 3rd ஸ்டேட்மெண்ட்டே போதும். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிட முடியும். எந்த வாக்கியங்கள் எம்மை விட எல் இளையவர் என்பதை குறிப்பிடுகிறது? எம்மை விட எல் இளையவர். எம்முக்கு கீழே எல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 எம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டான். நம்பர் 1 which statement is or not required to prove that? எந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ராங் பாரு. which statement is or என்னது அப்படின்னா நாட் ரெக்வைர்டு டு ப்ரூவ். நாட் ரெக்வைர்டு டு ப்ரூவ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு தேவையில்லை. சரிங்களா? கேபிட்டல் எல் இஸ் யங்கர் தென் எம் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டு தேவையில்லைன்னு கேட்குறான். ஸோ 3 and 4. கேபிட்டல் எக்ஸ் ஒன்று தேவையானு பாருங்கள். கேபிட்டல் எக்ஸ் இருக்குது, கீழே எல் இருக்குது. ஓகே. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன? எம் ஈக்குவல் டு என். ஓகே. இப்போ தான் நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டுங்கிறது தேவையில்லை. இங்கே என்னு ஒய்ன்னு வரப்போ யார் வந்துடுறா அப்படின்னா எம்மு வந்துடுது. ஸோ ரிலேட் ஆகுது. சரிங்களா? அப்போ எது தேவையில்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3 தான்ப்பா ஆன்சர் இருக்குது. சிக்ஸ் லெக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A, B, C, D, E, F are to be organized span of a 7 days from Sunday to Saturday. ஸோ சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது எவ்வளோ லெக்சரர்ஸ் அப்படின்னா 6 மட்டும்தான். ஸோ அதை அப்படியே அப்சர்வேஷன் பண்ணுங்கள். A, B, C, D, E, F. ஸோ டேஸ் அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஒன்லி 1 lecturer each day in accordance with the following. ஓகேவா? அப்போ ஒரு லெக்சரர் மட்டும் தான் இருக்க போகிறாங்க. அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சாட்டர்டே வரைக்கும். அப்போ சண்டே டு சாட்டர்டே அப்படிங்கிறது எவ்வளோ டேஸ் அப்படின்னா டோட்டலாக 7 days இருக்குது. பட் 6 லெக்சரர் அப்படிங்கிறப்ப 1 day ஏதாவது லீவாக இருக்கலாம். அது நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்ஸ்டே. இப்போ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன இருக்கும் அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே,
ஃப்ரைடே, சாட்டர்டே. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏ ஷுட் நாட் பி ஆர்கனைஸ்டு தேர்ஸ்டே. ஸோ இந்த இடத்துல யார் வரமாட்டாங்க அப்படின்னா ஏங்கிற பர்சன் வரமாட்டார். அதுக்கு அடுத்த டேட்டா என்ன அப்படின்னா சி ஷுட் பி ஆர்கனைஸ்டு இமீடியட்லி ஆஃப்டர் எஃப். எஃப் எங்கே வராரோ அதுக்கு அடுத்தது யார் வந்திருப்பா அப்படின்னா சி வந்திருப்பார். ஓகே, there should be a gap of 2 days between E and D. ஈக்கும் டிக்கும் நடுவில் எவ்வளவு பேர் அப்படின்னா 2 persons. there என்னது அப்படின்னா there sound என்னது அப்படின்னா there should be a gap of 2 days between E and D. ஓகே, அதுக்கு அடுத்தது 1 day there will be no lecturer. சரிங்களா? ஸோ என்றைக்கு கிடையாது அப்படின்னா ஃப்ரைடே கன்ஃபார்ம் உண்டு, பட் ஃப்ரைடே கிடையாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் தட் டே டி வில் பி ஆர்கனைஸ்டு. டி என்றைக்கு கிளாஸ் எடுக்கிறாரோ அதுக்கு முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடே. ஓகே, பி ஷுட் பி ஆர்கனைஸ்டு ஆன் டியூஸ்டே. பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டியூஸ்டே அன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஷுட் நாட் பி ஃபாலோவுடு பை டி. யாரை பின்தொடர்ந்து வரல அப்படின்னா பிஏ என்னது அப்படின்னா ஃபாலோ பண்ணி வரல. யார் அப்படின்னா டிங்கிறது இங்கே வரமாட்டார். பி ஷுட் பி ஆர்கனைஸ்டு ஆன் டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை பி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அண்ட் ஷுட் நாட் பி ஃபாலோவுடு பை டி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல யார் வரமாட்டாங்க அப்படின்னா டி வரமாட்டார். ஓகேவா? ஸோ டி இங்கே வரமாட்டார் அப்படின்னா டி எங்கே வரலாம் அப்படின்னா இங்கே வரலாம். இங்கே வந்தது அப்படின்னா ஹாலிடே அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இன்கேஸ் இங்கே டி வந்தார் அப்படின்னா இது டியாக இருந்தது அப்படின்னா இந்த டே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹாலிடேவாக இருக்கும். ஓகேவா? இதுவும் பாசிபிலிட்டி கம்மி. அப்போ மொத்தமாக 2 நாள் கேப் வேணும்ப்பா. சரிங்களா? 2 நாள் கேப்பில் தான் என்ன இருக்காங்க அப்படின்னா இஎன்டி அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. அப்போ டி இங்கே வரமாட்டா, இ வரலாமா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த பசில்ஸில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதுக்கு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்துருவோம். ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான்டாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆர்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான். என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆர்கனைஸ்டு ஸ்பேம் ஆஃப் 7 days அப்படின்னு கொடுத்துட்டோம். ஏதோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விரிவுரை வழங்க போகிறாங்க. ஸோ அதுவும் எந்த டேலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே டு சாட்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ சண்டே டு சாட்டர்டே இந்த மாதிரி டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேஸ்க்குள்ளார என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகவே ஆகாது. அப்போ சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ சண்டே அதுக்கடுத்த மண்டே அந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கும், அதுக்கடுத்த டியூஸ்டே நடந்திருக்கும், அதுக்கடுத்த வெட்னஸ்டே நடக்கும், அதுக்கடுத்த தேர்ஸ்டே நடக்கும், அதுக்கடுத்த ஃப்ரைடே நடக்கும், அதுக்கடுத்த சாட்டர்டே நடக்கும். இப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெக்சரர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஏ பி சி டி இ எஃப். ஆனால் மொத்தமாக 7 days இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு நாள் லீவ் மாதிரி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? சண்டே டு சாட்டர்டே அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்களோ அந்த டேட்டாவை 1 by 1 ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. இப்போ சரிங்களா? என்ன டேட்டா சொல்கிறாங்களோ அதை ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஏ கேபிட்டல் ஏ ஷுட் நாட் பி ஆர்கனைஸ்டு ஆன் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு யார் வரமாட்டாங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ வரமாட்டார். ஸோ அன்னைக்கு அவருடைய ப்ரோக்ராம் கிடையாது. சரி, ஓகே, இந்த டேட்டாவை ஃபில் பண்ணியாச்சு. கேபிட்டல் சி ஷுட் நாட் பி ஆர்கனைஸ்டு இமீடியட்லி ஆஃப்டர் எஃப். ஷுட் பி ஆர்கனைஸ்டு, ஷுட் நாட் பி இல்லை, ஷுட் பி ஆர்கனைஸ்டு ஆஃப்டர் எஃப். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ எஃப் முடிஞ்ச உடனே யார் வந்துடுவா அப்படின்னா சி அப்படிங்கிறது வந்துடும்.
ஓகேவா? எஃப்க்கு அடுத்தது சி. அதுக்கு அடுத்து there should be a gap of 2 days between E and D. இது ஒரு டேட்டா. இது எங்கே ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்து ஈக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 2 நாள் கேப் இருக்கணுமா. ஈ நீ கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கு 2 நாள் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஸோ 1 day there will be no lecturer. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெக்சரர் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அது ஃப்ரைடே கிடையாது. அது எப்போ அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் தட் த டே டி வில் பி ஆர்கனைஸ்டு. டி எந்த டே கிளாஸ் எடுக்கிறாரோ அதுக்கு அடுத்த நாள் என்ன கிடையாது அப்படின்னா கிளாஸு கிடையாது. ஓகேவா? அப்போ டிக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் இ வந்திருக்கணும். டி இந்த கிளாஸ் இல்லாமல் இருக்கும். இங்கே ஒரு நாள், இங்கே ஒரு நாள், 2 நாள் கேப் இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பி ஷுட் பி ஆர்கனைஸ்டு ஆன் டியூஸ்டே. பி எங்கே வருது அப்படின்னா டியூஸ்டே அன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா பி. ஓகே. அதுக்கு அடுத்தது ஷுட் நாட் பி ஃபாலோவுடு பை டி. இது கண்டிப்பாக யாரை ஃபாலோ பண்ணி வரக்கூடாது அப்படின்னா டியை ஃபாலோ பண்ணி வரல. அப்போ இந்த இடத்துல டி வராது. ஓகேவா? அப்போ எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா எஃப்சி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ எந்தெந்த டேர்ம் வரலாம் அப்படின்னா இங்கே டி வராது, இங்கேயும் டி வராது. அப்படிங்கிறப்ப டி வரத்துக்கு உண்டான ஒரே பாசிபிலிட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த டே என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹாலிடே. அப்போ இங்கே பி அக்காமடேட் ஆகுது, இங்கே இ அக்காமடேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்க்கு கீழே சி வரணும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த இடத்துல ஏ வராதுன்னு சொல்லிட்டான். அப்போ எஃப் இங்கே எழுதுவோம், சி இங்கே எழுதுவோம், ஏ இங்கே எழுதணும். சிம்பிள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த நாளில் லெக்சரர் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், மண்டே. அதுக்கடுத்து சி மற்றும் டிக்கு இடையே எத்தனை விரிவுரைகள் நடக்கும். ஸோ சி இருக்கார், டி இருக்கார், 2 பேருக்கும் விரிவுரைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. இப்போ சிக்கு டிக்கு எத்தனை விரிவுரைகள் நடக்கும் அப்படின்னா ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி. சி என்னது அப்படின்னா 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த நாளில் விரிவுரை எஃப் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேர்ஸ்டே, வியாழக்கிழமை நடக்கும். அந்த வரிசையில் கடைசியானது யாரோட விரிவுரை அப்படின்னா ஏ. இந்த இடத்துல 3 தான்ப்பா வரும். என்ன அப்படின்னா யாருக்கு நடுவில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி அண்ட் டிக்கு நடுவில் தானே. ஸோ சி அண்ட் டி, சி இங்கே இருக்கார், டி இங்கே இருக்கார். ஸோ எத்தனை இருக்குது அப்படின்னா 4. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டே வந்து ஹாலிடே. மொத்தம் 3 டேஸ் என்ன அப்படின்னா அங்கே வந்து செமினார் நடக்கும். ஓகேவா? ஈஸி. இந்த 1 by 1 கிராக் பண்ணணும். கிராக் பண்ணிவிட்டு ஆன்சர் போடணும். சரிங்களா? மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி, சேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ் தான் கொடுத்துருக்கான். இந்த பசில்ஸு ஓரியன்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் கிவன் தட் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் 1 by 1 கிராக் பண்ணணும். நம்பர் 1 என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா PQRST அப்படின்னு ஒரு 5 person. அவங்க யார் அப்படின்னா PQRST அப்படின்னு 5 persons கொடுத்துட்டான். ஸோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்காங்க, ஃபுட்பால் பிளேயர். அதுக்கு அடுத்தது 1 செஸ் பிளேயர். அதுக்கு அடுத்த 1 ஹாக்கி பிளேயர். ஃபுட்பால் பிளேயர், செஸ் பிளேயர், ஹாக்கி பிளேயர். அதுக்கு அடுத்தது P and S ஆர் அன்மேரிடு லேடிஸ் அண்ட் டு நாட் பார்ட்டிசிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் எனி கேம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P and S. ஸோ PS அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபீமேல்ஸ் அண்ட் தென் அன்மேரிடு கேர்ள்ஸு. அதை தவிர என்ன அப்படின்னா இவங்க எந்த கேமுமே விளையாட மாட்டாங்க. எது அப்படின்னா ஃபுட்பால், செஸ்ஸு, அதுக்கு அடுத்தது ஹாக்கி. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? டு நாட் பார்ட்டிசிபேட் எனி கேம்ஸ். சரி, நன் ஆஃப் தி லேடிஸ் பிளேஸ் செஸ் ஆர் ஃபுட்பால். சரி, இதில் இந்த ஃபீமேல்ஸ் என்ன அப்படின்னா கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸில் யார் விளையாட மாட்டாங்க அப்படின்னா செஸ்ஸு விளையாட மாட்டாங்க,
இன்னொரு டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் விளையாட மாட்டாங்க. அப்போ யாரோ ஃபீமேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாக்கி விளையாடுறாங்கன்னு அதோட அர்த்தம். அப்போ ஹாக்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விளையாட போகிற பர்சன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃபீமேலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் ஏ மேரீடு கப்புள் இன் விச் டி இஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட். தேர் இஸ் ஏ மேரீடு கப்புள் இன் விச் டி இஸ் த ஹஸ்பண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தேர் இஸ் ஏ மேரீடு கப்புள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டி அப்படிங்கிற ஒரு மேரீடு கப்புள், ஏன்னா அவங்க ஃபீமேல்ஸ். அப்போ மேரீடு கப்புள்ஸ், இவங்க அன்மேரீடு அப்படின்னாச்சு. ஸோ இவங்க மேல் பர்சன் ப்ளஸ்ஸு, சரிங்களா. டி இஸ் த ஹஸ்பண்டு, கியூ இஸ் த பிரதர் ஆஃப் கியூ ஆர். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, பியும் எஸ்ஸும் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறதுலாம் யாராக இருந்திருப்பா? கியூ ஆர் டி. இந்த கியூ வந்து என்ன அப்படின்னா பிரதர் அப்படின்னாச்சு யாருக்கு? ஆருக்கு. அப்போ ஆறு தான் டீயோட யாராக இருந்திருக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் போடலாம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூ இஸ் த பிரதர், சரிங்களா. கியூ இஸ் த பிரதர். அதுக்கு அடுத்தது கியூ இஸ் த பிரதர். அதே போல் ஆர் இஸ் நெய்தர் ஏ செஸ் பிளேயர், சரிங்களா. ஸோ செஸ் பிளேயர் கிடையாது அப்படின்னா கியூ யாராக இருப்பான் அப்படின்னா ஃபுட்பால் பிளேயராக இருந்திருப்பார். அப்போ ஆர் அப்படிங்கிற இந்த ஃபீமேல் மட்டும்தான் எது விளையாட முடியும் அப்படின்னா ஹாக்கி விளையாட முடியும். டி அப்படிங்கிறவர் செஸ் பிளேயராக இருந்திருப்பார். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யார் என்ன அப்படின்னா கால்பந்து வீரர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் கியூ இஸ் த ரைட் ஆன்சர். யார் ஹாக்கி வீரர் அப்படின்னு கேட்டிருக்கான், ஆர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே போல் சதுரங்க வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்கான், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சேம் பசில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது ஓரியன்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ஓரியன்டட் ஒரு பசில்ஸ். பட் ஆனால் அனலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கிவன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே த சம் ஆஃப் இன்கம்ஸ் ஏ அண்ட் பி இஸ் மோர் தென் தட் ஆஃப் சி அண்ட் டி டேக்கன் டுகெதர். அப்போ ஏபியோட சம் அப்படிங்கிறது எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் டியை விட பெருசு. த சம் ஆஃப் இன்கம்ஸ் ஏ அண்ட் சி, சம் ஆஃப் இன்கம்ஸ் ஏ அண்ட் சி இஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் பி அண்ட் டி. ஏ ப்ளஸ் பியோட சமேஷன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி அண்ட் டி டேக்கன் டுகெதர். மோரோவர் capital A earns half as much as sum of the incomes B and D. சரிங்களா? capital A earns half as much sum of B and D. capital A ஓட சம்பளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா B ப்ளஸ் சம்பளத்தில் என்னது அப்படின்னா பாதி. ஸோ என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்கான், இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் யாருடைய வருமானம் மிக அதிகமான வருமானம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் சி இட்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் டிக்கு பதிலாக 2a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏ போயிடுச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு சி. ஸோ ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களாப்பா? ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் ஏ ப்ளஸ் பி அவங்களோட ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறதோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் சி ப்ளஸ் டி, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சம் ஆஃப் இன்கம் ஆஃப் என்ன அப்படின்னா ஏ அண்ட் டி
ஏஎன்சி அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்டிக்கு ஈக்குவல். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோரோவர் ஏ ஏர்ன்ஸ் ஹாஃப் ஆஸ் மச் ஆஸ் சம் ஆஃப் இன்கம்ஸ் பிஎன்டி. சரிங்களா? ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா பி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 இவ்வளோ டைம்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா 2a ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2a ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி அப்படிங்கிறப்ப பி ப்ளஸ் டிக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் என்ன கிடச்சிடும். அப்போ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2a. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ. இங்கே சியும் ஏயும் ஈக்குவல் மதிப்பு. அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பி கிரேட்டர் தென் டின்னு சொல்லிடலாமா? ஸோ தட்ஸ் ஆல். அப்போ கன்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருடைய வருமானம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட வருமானம் தான் அதிகமாக இருந்திருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏ ஏர்ன்ஸ் மோர் தென் என்னது அப்படின்னா பி. எது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா யாரோட ஏர்னிங்ஸ் தான் அதிகம்? பியோட ஏர்னிங்ஸ் தான் அதிகம். அப்போ எது ராங் அப்படின்னா ஏ ஏர்ன்ஸ் மோர் தென் பின்னு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் ராங்கான ஆன்சர். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.